காலாவதியான வாகனங்கள் மீதான நடவடிக்கைக்கு மக்கள் அதிகம் பாதிக்கப்படாத வகையில் சட்டம் இயற்றினால் ஆம் ஆத்மி ஆதரவு அளிக்கும் என்று ஆம் ஆத்மியின் மூத்த தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ஆதிஷி சிங் தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆதிஷி, ஆயுட்காலம் முடிந்த வாகனங்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைக்கு மக்களிடம் கடும் எதிர்ப்பு கிளம்பியதால் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்ஜிந்தர் சிங் சிர்சா நடவடிக்கையை நிறுத்தி வைக்குமாறு கூறினார். ஆனால் மத்திய காற்று தரக்குழுவுக்கு கடிதம் எழுதியதாக தெரிவித்த பாஜக நாடகமாடுகிறது. டெல்லி அரசு, மாநகராட்சி, காவல்துறை மற்றும் காற்று தர மேலாண்மை ஆணையம் உள்ளிட்டோர் இணைந்து செயல்பட்டால் இப்பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண முடியும். வாகன உற்பத்தியாளர்கள், டீலர்கள் மற்றும் ஸ்கிராப்பர்ஸ் பயனடைய வேண்டும் என்பதால் தான் ஆயுட்காலம் முடிந்த வாகனங்களை பாஜக தடை செய்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அடுத்த ஒரு வாரத்திற்குள் ஆயுட்காலம் முடிந்த வாகனங்களை பாதுகாக்க பாஜக அரசு திட்டம் இயற்றவில்லை என்றால் பாஜகவிற்கு வாகன உற்பத்தியாளர்கள், டீலர்கள், ஸ்கிராப்பர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை அது நிரூபிக்கும் என்றும், ஆயுட்காலம் முடிந்த வாகனங்களை பாதுகாக்கும் சட்டம் இயற்றினால் டெல்லி மக்களின் நலன் கருதி ஆம் ஆத்மி அதற்கு முழு ஆதரவு அளிக்கும் என்றும் ஆதிஷி கூறினார்.